மற்றுமொரு தலைப்பினூடாக மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். கடந்த 2 வீடியோக்களினூடாக நாங்கள் உங்களுடன் 1 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவு முறைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், எவ்வாறான உணவுகள் வழங்கப்பட வேண்டும் போன்றதான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 1 வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவு வகைகள் வழங்கப்பட வேண்டும், இந்த குழந்தைகளுடைய உணவு முறைகள் எவ்வாறு அமையப்பெற வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். தொடர்ந்தும் முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். குழந்தை 6 மாதத்தை அடைந்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு இணை உணவுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். முதல் 6 மாதங்களில் தாய்ப்பால் மாத்திரம்தான் வழங்கப்பட வேண்டும். அதனை தொடர்ந்துதான் இந்த 6 மாதங்கள் அடைந்த பின் இணை உணவுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எனவே 1 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவு வகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கடந்த வீடியோவினூடாக கலந்துரையாடி இருந்தோம். அது ஆரம்பத்தில் திரவத்தன்மையான உணவுடன் ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக அதன் கடினத்தன்மைகள் அதிகரிக்கப்பட்டு 9 தொடக்கம் 12 மாதங்கள் வரையான காலப்பகுதியில் குழந்தை மென்று உண்ணக்கூடியதான விதத்திலான உணவுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கதைத்திருந்தோம். அதிலும் குறிப்பாக 6 மாதம் வரை தாய்ப்பால் மாத்திரம் வழங்கப்பட வேண்டும், 2 வயது வரை தொடர்ச்சியாக தாய்ப்பால் வழங்க முடியும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் விளக்கியிருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 1 வயதை தாண்டியவுடன் குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவு வகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் விவரிக்க இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 9 தொடக்கம் 12 மாதங்கள் வரை இந்த குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பழக்கப்பட வேண்டிய உணவு முறைகள் அவர்கள் 1 வயதை தாண்டியவுடன் அவர்கள் எவ்வாறான உணவு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆரம்ப படியாகத்தான் இருந்தது. எனவே உங்களுடைய குழந்தைகள் 1 வயதை தாண்டியவுடன் நீங்கள் வீட்டில் வழங்குகின்ற அனைத்து விதமான உணவுகளையும் வழங்கக்கூடியதான நிலைதான் காணப்படுகின்றது. உங்களுக்கு பிரத்யேகமாக இந்த குழந்தைகளுக்கென பிரத்யேகமாக விசேடமாக எந்த விதமான உணவு முறைகளும் உணவு வகைகளும் சமைக்க தேவையில்லை. நீங்கள் வீட்டில் சாப்பிடுகின்றதை போல் நீங்கள் மற்றைய குழந்தைகளுக்கு வழங்குகின்றதை போலேயே இந்த 1 வயதை தாண்டிய குழந்தைகளுக்கும் வழங்கலாம். இதில் எந்த உணவு சமிபாடடையும், இந்த உணவு சமிபாடடையாதா போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படுவதில்லை. நீங்கள் சாப்பிடுகின்ற அனைத்து விதமான உணவு வகைகளையுமே வழங்கலாம். ஆனால் ஒரு பிரச்சினைக்குரிய ஒரு விடயமாக இருக்க போகின்ற விடயம் அவர்களுக்கு பற்கள் குறைவாக காணப்படுகின்றது. எனவே அவர்கள் பற்கள் குறைவாக காணப்பட்டாலும் கூட அவர்கள் அதனை உணவை மென்று உண்ணக்கூடிய விதத்தில் உணவை வழங்குங்கள். சிறிதாக அவித்த உணவுகளை அவர்களுக்கு வழங்குங்கள். எனவே நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுகின்றீர்களோ அதே சாப்பாட்டை இந்த குழந்தைகளுக்கும் வழங்குங்கள். நீங்கள் காலையில் இடியாப்பமாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், மற்றும் கடலைகளாக இருக்கலாம், மற்ற தானியங்களாக இருக்கலாம். நீங்கள் சாப்பிடுகின்ற விதத்தில் இந்த குழந்தைகளுக்கு இந்த சாப்பாட்டை வழங்குங்கள். தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், 9 மாதம் முதலேயே நீங்கள் 6 மாதத்தில் உணவை அரைக்க பயன்படுத்திய அந்த கிரைண்டர்களை, மிக்சிகளை ஓரம் தள்ளிவிடுங்கள். அதனை 1 வயது தாண்டியதன் பின்னரும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். எனவே அவர்கள் மென்று உண்ணக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே உணவு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் பிரதான உணவு வேளைகள் 3 நீங்கள் சாப்பிடுவது போல் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போன்று இடைப்பட்ட உணவு வேளைகளாக அவர்களுக்கு 2 வேளைகள் மேலதிக உணவுகள் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படலாம். அதே போன்று இந்த உணவு வேளைகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு தாய்ப்பால் வழங்குகின்ற நடைமுறையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்றாலும் சிலர் விடுகின்ற ஒரு பிழையான நடைமுறைதான் முற்றுமுழுதாக தாய்ப்பாலை வழங்கிவிட்டு அதற்கு பதிலாக இடைப்பட்ட நேரத்தில் உணவு வகைகளை வழங்குகின்ற ஒரு நடைமுறையும் காணப்படுகின்றது. இது முற்றிலும் தவறான ஒரு பழக்கமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தாய்ப்பாலை முற்றுமுழுதாக பிரதான உணவு வேளையாக இந்த தாய்ப்பாலை குடித்துவிட்டு வயிறை நிரப்பிவிட்டால் அவர்கள் இந்த உணவை சாப்பிடுவதற்கு அவர்களுடைய வயிற்றில் இடம் போதாத ஒரு நிலை காணப்படும். எனவே நீங்கள் பிரதான உணவு வேளைகளாக சாப்பாட்டை வழங்கிவிட்டு இடையில் அவர்களுக்கு தாய்ப்பால் வழங்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் 1 வயதை தாண்டுகின்ற சந்தர்ப்பங்களில்
உங்களுடைய தாய்ப்பாலில் காணப்படுகின்ற கலோரிகளின் பெருமானம் ஆரம்ப காலங்களில் காணப்பட்ட கலோரிகளின் பெருமானம், அதாவது குழந்தைக்கு தேவையான கலோரிகளின் பெருமானம் குறைவடைகின்றது. அவர்களுக்கு தேவையான கலோரியை ஈடு செய்ய முடியாத அளவில் தான் காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே அவர்களுடைய நிறை அதிகரிப்புக்கு உதவுவதற்காக நீங்கள் 3 பிரதான உணவு வேளைகள் வழங்க வேண்டும். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு தாய்ப்பால் வழங்கக்கூடியதாக இருக்கும். 3 பிரதான உணவு வேளைகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நீங்கள் வீட்டில் சமைக்கின்ற உணவு வகைகளையே வழங்கக்கூடியதாக இருக்கும். சமீபாடு தொடர்பாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலையில் சாப்பிடுகின்ற உணவை குழந்தைகளுக்கு வழங்குங்கள். பகலில் நீங்கள் சோறு மரக்கறிகளுடனான சாப்பாடுகளை உண்கின்றீர்கள் சொன்னால் அதே உணவை இந்த குழந்தைகளுக்கும் வழங்கக்கூடியதாக இருக்கும். சமீபாடு தொடர்பாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே போன்று முக்கியமான விடயம், அவர்களை உங்களுடன் உட்கார வைத்து அவர்களுடன் சேர்ந்து கூட்டாக ஃபேமிலி டைமாக இருந்து சாப்பிடுவதற்கு நீங்கள் பழக்குங்கள். எனவே இந்த பழக்கத்தின் காரணமாக அவர்கள் தொடர்ச்சியாக தனியாக உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எனவே அவர்களுக்கு தொடர்ச்சியாக உணவூட்ட வேண்டிய எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் காணப்படாது. அவர்கள் தாமாகவே உணவு உண்பதற்கு பழகக்கூடிய ஒரு நிலை உருவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே பாத்திரங்களில் நீங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணுகின்றது போல் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பாத்திரங்களில் உணவை நீங்கள் வழங்குங்கள். எனவே உங்களுடன் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் தாமாகவே உணவை உட்கொள்வதற்கு பழகுவார்கள். ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் தாமாகவே பெரிதளவாக உணவு உட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஊட்டி விடலாம். அதுவும் திரவத்தன்மையாக இல்லாமல் நீங்கள் வளமையாக சாப்பிடுகின்ற அந்த திண்ம உணவுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த உணவுகளையே நீங்கள் அவர்களுக்கு ஊட்டுங்கள். இதன் காரணமாக அவர்களுடைய தாடை விருத்தியும் ஏற்படுகின்றது. அவர்கள் மென்று உண்ணுவதற்கு பழகுவார்கள். எனவே நீங்கள் உணவுகள் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் மிக கடினமான திண்மமான உணவு வகைகளை, அதாவது தொண்டையில் சிக்கி தொண்டையில் அடைப்பை ஏற்படக்கூடியதான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் உண்கின்றீர்கள் என்பதற்காக அதே உணவை அவர்களுக்கு அவ்வாறான கடினத்தன்மையான உணவுகளை வழங்க முடியாது. ஒரு மென்மையான உணவுகளை அவர்களுக்கு வழங்குங்கள். தொண்டையில் அடைபடக்கூடிய உணவுகளை வழங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு வகையாக காணப்படுகின்றது. மற்றைய விடயத்தில் அனைத்து விதமான உணவுகளையும் அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே அவர்களை முறையாக ஆரம்பத்தில் இருந்தே பழக்கங்கள். எனவே 2 வயதை தாண்டுகின்ற சந்தர்ப்பங்களில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் அவர்கள் தாமாகவே தங்களுடைய தட்டில் உணவை உண்கொள்ளக்கூடிய, உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை உருவாகின்றது. எனவே 1 வயதை தாண்டியவின் இந்த சாப்பாடு தொடர்பான சிக்கல்கள் குறைவடைய வேண்டும். நிறை அதிகரிப்பு சாதாரண முறையில் இடம்பெற வேண்டும். அதற்கு நீங்கள் 3 பிரதான உணவு வேளைகளும் இடைப்பட்ட 2 வேளைகளும் உணவு வழங்க முடியும். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் தாய்ப்பாலையும் வழங்க முடியும். எனவே பிரதான உணவு வேளைகள் தொடர்பாக நீங்கள் கவனமாக இருங்கள். இந்த உணவு வேளைகள் நீங்கள் நல்ல சமநிலையான உணவுகளை வழங்க வேண்டும். தானியங்கள் அடங்கிய, மரக்கறிகள் அடங்கிய, அதே போன்று மாமிசங்கள் அடங்கிய மீன்கள் அதிகமாக வழங்கப்பட வேண்டும். முட்டைகள் வழங்கப்பட வேண்டும். மற்றும் இறைச்சி வகைகளையும் அறிமுகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளாக அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் இரும்புச்சத்து குறைபாடான குழந்தைகள் பலர் காணப்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த மாமிசங்களும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். எனவே சத்து மாவு பயன்படுத்தப்பட வேண்டுமா என்று பார்த்தால் கட்டாயம் பயன்படுத்துவதற்கான எந்த அவசியமும் காணப்படுவதில்லை. உங்கள் உணவு வேளைகளிலேயே பூர்ணமான இந்த சத்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய சாப்பாட்டு வேளைகளில் இவ்வாறு ஆரோக்கியமாக சமநிலையான உணவு வகைகளை 3 பிரதான உணவு வேளைகளாக வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிறை அதிகரிப்பும் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இது பேரண்டிங் என்கின்ற விடயம் இவ்வாறான முறையில் திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகின்றது. தொடர்ந்தும் எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள். நாங்கள் தொடர்ச்சியாகவே மருத்துவம் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை உங்களுடன் கலந்துரையாடலாம் என இருக்கின்றோம்.